கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இருட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு கதைங்க. ஒரு ஒரு மங்கை, ஓகே, ஒரு மிடில் ஏஜ் உமன், அவங்களுக்கு யாரும் இல்லை. அவங்க தினம் கூலி வேலை செஞ்சு அன்னைக்கு கூலியாக 2 படி அரிசி வாங்கிட்டு ராத்திரி சமைச்சு, அவங்க வீட்டில் விளக்கு இருக்காதுங்க, சமைச்சு 2 படி அரிசியும் சமைச்சு 2 வாய் எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள அந்த சாதம் காலி ஆகிடும். ஓகே, இப்படி தான் அவங்க பொழப்பு போயிட்டுருக்கு. இது மாதிரி அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. இவங்க கூலி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்கன்னு தெரியும். அதனால் அவங்க சொந்தக்காரங்க கரெக்டாக அந்த சாயந்தர டைம் வராங்க. வந்த உடனே வாம்மா வா, நான் சமைக்கணும், வா வா சமைச்சிக்கிட்டே பேசலாம் அப்படின்னோடனே, அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, ஏன் இந்த வீட்டில் விளக்கு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு, ஏம்மா, நான் என்னுடைய சம்பாத்தியம் நான் அரிசி வாங்கிறதுக்கும் அதை சாப்பிட்றதுக்குமே சரியாக இருக்குது. எனக்கு விளக்கு வாங்குற அளவுக்கு கூட எனக்கு காசு மீறலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த வந்த விருந்தாளி அம்மா என்ன சொன்னாங்க, சரி, இன்னைக்கு நான் அரிசி 2 படி அரிசி கொண்டு வந்திருக்கேன், நீ 2 படி அரிசி தானே சமைக்கிற, இந்த 2 படி அரிசி நீ இன்னைக்கு வாங்கின கூலியில் விளக்கு வாங்கி ஏற்று அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்ட்டு இந்த முறை விளக்கு வாங்கி ஏற்றிட்டு அவங்க கொண்டு வந்த அரிசியில் சமைச்சு 2 பேரும் சாப்பிட்றாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டோம், அங்கே அரிசி மிச்சமாச்சு, சாதம் மிச்சமாக இருந்தது. இது எப்படின்னு அந்த அந்த நலிவுற்ற அந்த அம்மா கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இத்தனை நாள் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருந்தோடனே அவங்க ஏதோ ஒரு அந்த வீட்டில் ஒரு மூலையில் பார்த்து கத்துறாங்க, இனி இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை, இனி இந்த வீடு ஒன்றும் இருட்டா இருக்காது, போ நீ அப்படின்னு கத்துனாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல அந்த அந்த நலிவுற்ற அம்மாவுக்கு. அவங்க, என்ன நீ என்ன பண்ணுறன்னு, அது ஒன்றும் இல்லை, இருட்டுன்றது ஒரு விதமான பேய். அது இந்த மாதிரி இருட்டில் சாப்பிட்றவங்க போது அவங்களுடைய சாதத்தை மொத்தம் அது சாப்பிட்டுட்டு போயிடும், அவங்களோட உணவை அது எடுத்துக்கும். இத்தனை நாளாக உனக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது, ஓகேவா? இப்போ விளக்கு வந்த உடனே அதால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அதை விரட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதைங்க. ஆனால் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்கள் நம்புவீங்களா? நான் இதை நேரில் பார்த்துருக்குங்க. என்னுடைய தாத்தா அவருடைய வாழ்நாள் முடிகிற வரையும் ஒரு சின்ன விளக்கு, இந்த சீமெண்ணெய் விளக்க சொல்லுவாங்கல்லங்க, அந்த சீமெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அப்போ வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருந்தும் அவர் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் சாப்பிடுவார். எப்பயாச்சும் கரண்ட்டு போகும், அந்த விளக்கு இருக்கும், அவர் சாப்பாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரே ஒரு முறை தான் அந்த சம்பவம் நடந்தது. திடீர்னு ஒரு முறை கரண்ட்டு போச்சு. அன்னைக்கு பார்த்து அவங்க எங்கள் பாட்டி அம்மா விளக்கு ஏற்றாம விட்டுட்டாங்க. அவர் அந்த சாதம் இப்படி எடுத்து சாப்பிட்றாரு பற்றி அந்த சாதத்தை அப்படியே போட்டு கை கழுவினார். வீட்டில் இருக்கவங்களும் அப்படியே பதறாங்க, ஐயோ ஒரு சாப்பாடு நிறுத்திட்டாரேன்னு. என்னன்னா, சாப்பிடும்போது இருட்டிடுச்சு, நான் சாப்பிடும்போது விளக்கணைச்சா சாப்பாடு நிறுத்திடணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தன்னுடைய வாழ்நாள் முழுசை ஃபாலோ பண்ணார் எங்கள் தாத்தா. இது எங்கள் அம்மாவை பெற்ற தாத்தா. எங்கள் அப்பாவை பெற்ற தாத்தா ஒரு படி மேலே போய் அவருடைய கடைசி காலத்துங்கள்லேயே ஊரில் எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், நான் இருக்கிற வரையும் இந்த வீட்டில் கரண்ட் கனெக்ஷன் வாங்க விட மாட்டேன்னு சொன்னாருங்க. ஏன்னா அதே தான், கரண்ட்டு சாப்பிடும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னா சாப்பாடு நிறுத்திடணுமா, அதனால அவரு கரண்ட் இருந்தாதான்டா கரண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் அவர் கரண்ட் கனெக்ஷனே வாங்கவே இல்லை. மீண்டும் விவாதிப்போம்.